காலையில வந்து நேரம் ஆச்சு. என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. இல்ல சமைக்கிறக்கு நேரம் இல்ல. அது மாரி நாள்ல எல்லாம் என்ன அதிகமா காப்பாத்துனது வந்து இந்த ரெசிபியா தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் போதும். பண்றதும் கரெக்ட்டா 5 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிரலாம். இந்த எக் சீஸ் ஆம்லெட் பண்றதுக்கு 3 முட்டைய நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் 2யும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கலன்னா ஒரு காஞ்ச மிளகாவை வந்து நம்ம நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இல்லைன்னா பால் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது நமக்கு வந்து ஆம்லெட் ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தோசைக்கல் இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த தோசைக்கல்லை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எப்போவுமே லோ ஃப்ளேம் தான் இந்த ரெசிபிக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். ஹை ஃப்ளேம் வச்சோன்னா அடியில் மட்டும் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிட்டு மேலே வந்து வேகாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆனோடனே இது மாதிரி மேலே செட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸை இது மாதிரி பாதியாக கட் பண்ணி ஒரு சைடில் வந்து வைக்கணும். வலது சைடெலாம் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்த சைடில் வந்து நம்ம தோசை கரண்டியை வச்சு நம்ம பாதியாக மடித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சீஸ் வந்து முழுசாக உருகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். ஏற்கனவே நமக்கு மேலே முட்டை வந்து செட் ஆச்சு இல்லையா, அப்போ தானே நம்ம சீஸ் வச்சோம். முட்டை வந்து வெந்துடும், கரெக்டாக வரும். நம்ம சீஸ் ஃபுல்லாக உருகிற வரைக்கும் வேக வச்சோன்னா முட்டையும் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக கரண்டி வச்சு டச் பண்ணி பார்த்துக்கலாம். கரண்டியில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வரணும் முட்டை. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீஸ் ஆம்லெட் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் நேரம் கிடைக்கல, இல்லை என்ன பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறதுன்னு தெரியல, அது மாதிரி இருக்க நாள்லாம் சாப்பிடாம போகாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.